காமிச்சான். இங்க பார்த்தா ஒவ்வொன்றா கூடிக்கினே வந்து நான் என்ன பண்ணுவேன், இந்த தெருவுல வர ஆளை காணோம். தெருவியா அந்த ஆளு இன்னாத்துக்கு காமிச்சா, நீ எங்க தான் போய்க்கிற, என்ன நடக்குது தெரியுமா அவங்க? என்ன வேலைக்கு சேர்த்து விட்டு நல்லா சாப்பாடு போட்டாங்க. சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு இங்க போட்டு விட்டுன்னு என்ன நடக்குது தெரியுமா? இன்னொருத்தர் ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. போட நீ மூஞ்சி கட்டா குத்தும் என்ன பேசுறா? உன்னை இதுக்கா பச்சாச்சா அது பேச்சு வச்சு சொல்லி காட்டாதா? சொல்லி காட்டுது சொல்லி காட்டாது என்ன பண்ணுவாங்க? பார்த்தா ஒவ்வொரு கூடிங்க வந்து என்ன கூடுது? இலவசம் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டாரு. யார் பொண்ணு? அவ பேர் அபிராமி. கோயிலாங்க உண்மையை சொல்றேன். அந்த ஆளை பதக்கம் ஏது கூட அவன் ஏஜ் அட்டன் பண்ணா இது அட்டன் பண்ணிக்கிறான். தெரியுமா உனக்கு? எல்லாம் மன்னர்கிட்ட சொன்னோன்னா மன்னர் ஏற்பாடு கிளம்பி பண்ணிட்டாங்க. எப்பவா? வர வெள்ளிக்கிழமை சுக்கரவாரம். சுக்கரவாரமா? என்ன சுக்கர கேட்கறாங்க. என்ன சரி சுக்கர. அதனால வெள்ளிக்கிழமை கிளம்பி வச்சாங்க. மந்திரவாதிக்கிட்ட எப்படின்னா சொல்லி ஆகும். வா போலாம். வா சாப்பிட்டு போ போ போ. நீங்க ஏற்பாடு பண்ணது மொத்தமா போச்சு. குடிச்சோரா போச்சு. ஒண்ணு கூட நேரம் வரல. இவ்வளவு வேற பச்சாப்சே என்னத்துக்கு ஐயோ மொத்தமா போச்சு. ஏன் சோகத்தோட வரீங்க? என்ன பண்ணுவா? என்ன நடக்குது? ஒவ்வொருத்தா குறைக்க நின்னு நினைச்சா இப்ப பார்த்தா ஒவ்வொன்னா கூடிக்கிட்டே வருது. புரியவில்லை. இளவரசர் ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. ஆமா அவரு கேளு. கவியரசர் மொத்தத்தையும் கேளு. ஆமா அவர் பொண்ணை லவ் பண்றாரு. இந்த பெண் அது ஏதோ ஏழை பொண்ணா வேற வெள்ளிக்காம என்ன வாரம் அவ சுக்கரவாரம். அங்க பார்த்து அங்க பார்த்து சந்தோஷத்தில் இருக்கிறேன். இல்ல முனிமா யாரா பூச்சிங்கறாளா? அதெல்லாம் இல்ல. ஆனந்தம் பெருக்கெடுத்து டேய் அவங்க கல்யாணம் சொல்ற ஆனந்தம் சொல்றாடா. இந்த நாளுக்காக தான் காத்துக் கொண்டிருந்தேன். எனக்கே புரியல. நாளுக்காக காத்துறாங்க. பூக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். போது போடா டேய். ஹலோ சந்தோஷமான நிகழ்ச்சியை சொல்லிருக்கீங்க. இதற்கு ஏன் கண்களுக்கு கண்ணீர் வடிக்கிறீங்க? கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஒண்ணு ஒண்ணா சேர்ந்துரும். ஏன்னா மென்டலா லூஸ் ஆனீங்க. நீ என்ன பண்ணுவீங்க? ஏய் எந்த சூரியவரி நாட்டை சேர்ந்த சூரியவர்மன் ஏழை மக்களை வைத்து கருமுள்ளு சொப்புள்ளு கொட்டினாரோ இதே ஏழை மக்களை வைத்து பழிக்கு பழி வாங்க வேண்டாம். அப்படியா? சரி பரவாயில்ல. என்ன பண்ணலாம்? அந்த ஏழை பெண் அபிராமி அபிராமி அவர்கிட்ட மாட்டாத்தால விடு. சரி உங்க தொந்தரவு தான் என்ன தாங்க முடியல. என்ன அப்பத்துல இருந்து என்ன கேட்டுங்கறா, எனக்கு ஒரு ஆள் வேணும் கேட்டுங்கறா. நானும் கூட்டி வைக்கிறேன் மாமா பையனா நானு. என்ன கேட்டுங்கறா ஆளு. டேய் ஆளு காட்டுறான். மனக்குறையில் இருந்ததா? இவளுடைய மனக்குறையில் என்றால் ஆளை காட்டு சொன்னோம் என்கிட்ட உடம்பு கட்டிலே அடிப்பேன். நாங்க சாங்கார நான் இப்படி பேசுறேன். பூத்தோட்டத்தை காட்டவில்லை என்று உரைக்கிறான். பூத்தோட்டத்தை காமிக்க வேண்டியது. சரி இந்த காலகத்தில் இருப்பது நாங்கள் இருவர் தான். இப்போதைக்கு யாரா தேர்ந்தெடுக்குமா? நானே சூஸ் பண்ணிட்டேன். கண்ணு கொடுங்க. மூட்டு நானு நான் தேர்ந்தெடுப்பேன். ஏங்க நல்லா கொடுங்க. எடுத்து கொடுங்க. தெரியுது. பண்ணிக்கா போய் வரேன். நீ அட்ஜஸ்ட் பண்ணிமா. அவரால் என்ன பிடிச்சா ஒரு கஷ்டம் தான். உடம்பு சரியில்லை தம்பிக்கு ரொம்ப முன்னாடி கட்டி கொடுத்தா நீ தான் பயப்படணும். அவனா எனக்கு உதவி பண்ணுவான். நான் எதுவும் பண்ண மாட்டேன். மாமா கூப்பிட்டா மாமா தன்னால் படைக்கப்பட்ட துரோத்தமை தன் மகளன்று வராமல் ஆசை கொண்டால் நான்முகன். அவன் அன்று ஆசைப்பட்டான். இன்று என்னால் படைக்கப்பட்டவன். என்னுடைய மந்திர சக்தியால் படைக்கப்பட்டான். என்னையே அடைய வேண்டும் அன்றே படைச்சவன் ஆசைப்பட்டான். படைச்சவன் ஆசைப்பட்டான். கோல் படைத்தவன் என்னை நீ ஆசைப்பட்டிருக்கிறான்.
கோவலன் வில் போட்ட என்ன முட்டை? இந்த சூரியவரி நான் பார்த்ததே உண்மையாவா? சத்தியமாக உன் மனம் எப்படி இருக்கிறது? இன்பமே உந்தன் பேர் கல்லையா. என்னடா கமாவல்ல போத மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் நேரம் விடு, அப்பமே பாத்துக்கலாம் விடு. போதும் இது வரைக்கும் போதும். விடு விடு விடு. கலா பாவி என்ன அப்படி அங்க பிடிச்சிக்கிறான். நீ நினைத்ததை நான் நிறைவேற்றி அரண்மனைக்கு செல்லு. நிகழ்ச்சி நிகழ்ச்சிகளை ஒவ்வொன்றாக வந்து சொல். நீ வரலையா? அரண்மனைக்கு சரி பா, நான் பேசுகிறேன். நீ அரண்மனைக்கு போ, அங்க போய் மன்னர் பால பண்ணாரு. நான் வந்து ஏன் தெரியுமா நான் நிக்கிறேன். அந்த ஏழை பொண்ணு யாருன்னு இவருக்கு தெரியாது. நான் யாருன்னு காட்டி விட்டு வரேன். நீ போய் வரமா வரமா அஜித் நீங்க போ 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 போ. தக்க நேரத்தை என் அறிவை கண்ணை திறந்து விட்டான். சரி சரி விடு. கடல் கரையில் சென்றோம். செட்டிகள் கிடைக்க கடல் ஆழத்தில் சென்றோம். முத்துக்கள் கிடைக்க முத்துக்களை விட சரி சரி பரவாயில்ல விடு விடு. அந்த ஏழை பொண்ணு எங்க இருக்கிறான்னு கேட்கலாம்.
அப்படியா? கச்சா உன்னை காட்டுவாங்க. புறப்படு. ஒருவேளை கோயிலான போயிருப்பான். அப்படியா? அரண்மனைக்கு அவளை குறுக்கு வைத்தது. அதோ தெரிய ஆத்துக்கு சென்று பொழுதோட தண்ணி கொண்டு வந்து எனக்கு இந்த நேரத்துல நான் ஆடி பாடி சந்தோஷமா இருக்கிற நேரத்துல என்ன வந்து வழி மடக்கிறீங்களே, வந்திருப்பது நீங்களே. ராஜநாகமா எனக்கு உங்க பேரை கேட்டபடியே ஒரு தெய்வீகத்துக்கு சமமா எனக்கு உங்களை பார்த்தாலே ஒரு கடவுள் மாதிரி இருக்கீங்க. ராஜநாகன்னு சொல்றீங்க. எனக்கு இந்த நேரத்துல எதுக்காக என்ன வழி மடக்கிறீங்க? அதில் இருக்கின்ற தேனை அருந்துவதற்காக. ஆமா, ஒரு பெண்ணை கண்டா ஒரு ஆடவன் எதற்காக வருவான்? எதுக்காக புரியலங்க. புரியவில்லை. எனக்கு புரியலையே. உன்னுடைய பெயர்? எனக்கு நான் ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தவன். ஆமா. உன்னுடைய பெயர்? என் பேரு அபிராமிங்க. பெயருக்கேற்ற உருவம், உருவத்துக்கேற்ற பெயர் அபிராமி. உன்னை பார்த்தவுடன் இந்த ராஜநாகம் மனமானதே சற்று மாறிவிட்டது. சற்று மாறிடுச்சா? என்னங்க சொல்றீங்க? புரியவில்லை. எனக்கு புரியலையே. பார்த்ததில் பிடித்தது உன் முகம். முகமா? கேட்டதில் பிடித்தது குரலோசை. படித்ததில் பிடித்தது உன் பெயர். ரசித்ததில் பிடித்தது உன் குணம். பழையதில் பிடித்தது உன் அன்பு. துடிப்பது என்னதை துடிக்க வைப்பது உன் நினைவுகள். நீ இருப்பதோ உன் கனவுகளும் நினைவுகளும் இருப்பதோ. எனக்கு எனக்காக வாழ்க்கையில ஏதாவது நல்ல வார்த்தை சொல்ல போறீங்களா? எதுவா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமா சொல்லுங்க. கண்ணே உன்னை காண கம்பனை தருவா. அவையால் மலர் சூட கவிஞனை தரும் மூதல் அலையாளம் துள்ளும் கிணறிட்டு செடியாள். பாவான்னு சொல்றீங்க, எங்க வர சொல்றீங்க? சொல்ல வார்த்தை எனக்கு புரியலங்க. புரியுற மாதிரி விளக்கமா சொல்லுங்க. ஆமா. வானத்தில் கேட்பது இடிவோசை. இடிவோசையா? கடலில் கேட்பது அலைவோசை. கோவிலில் கேட்பது மணிவோசை. இந்த ராஜநாக விடயத்தில் கேட்பது I love you. போல வாய் போடுங்க. நான் ஏதோ எனக்காக வாழ்க்கையில நல்ல வார்த்தை சொல்லுவீங்க எதிர்பார்த்தா வந்த உடனே I love you சொல்றீங்களே. ஒழுங்கு மரியாதை போயிடுங்க. கட்டி அணைத்து மனம் கொட்டை கட்டி வந்திருக்கிறேன். மனம் கொட்டி
வாழ்க்கையை மண்ணடாக்கி விடாதே. கண்ணே வா. கட்டி அரவணைக்கு போறீங்களா? எனக்கு நீங்க நினைக்கிற தவறான பெண் நான் கிடையாதுங்க. ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தால மானத்தோடு வாழ்ந்து நிக்கிற பெண்ணுங்க. கண்டவருக்கெல்லாம் காட்டு மீது காமக்கலை இல்லைங்க. மீட்கப்படாத ஒரு அழகிய சிலை. அபிராமே போது நிறுத்துங்க. பல உறவுகள் இருந்தோம். நிலவை போல் நீ ஒருவர் வேண்டும். என் இதயம் கண்ணே வா. நான் வேணும்னு இதயம் துடிக்குது. காத்திருப்பது கண்கள் மட்டுமல்ல, கண்கள் இல்லையா? என் இதயம்தான். கண்கள் உன் முகத்தை தெரிகிறது. இதயம் உன் அன்பை வர முடியுமா? ஜனங்க என்னால வர முடியாதுங்க. வர முடியாது. நான் சொல்ல மாட்டேன். முடியாதுங்க. ஆமா. அபிராமே உன்னை பார்க்க பார்க்க என் மனமானது எப்படி வந்துவிட்டது? கண்ணால் போல வாழ்முடு. என் கற்பை யாரால காப்பாற்ற முடியல. நாமளும் கூட அந்த பகவான் கண்டிப்பா என் கற்பை காப்பாற்றுவார். யாரினை கணவன்? கணவனை ஒழுங்காக செய்ய வந்த எவனை காலால் எட்டி உதைத்தால் கண்ணு பெண்கள் குளித்துக் கொண்டிருக்கும் ஆணையை தெளிச்சென கருமுற்றி தன்னால் படைக்கப்பட்ட துரோத்தமைத்தல் மகள் என்று வாராமல் ஆசை கொண்டாடே நாள்முகன் அவன் தாயம் போல தாழ வேண்டும் என்ற முக்கியத்தில் அவரால் ஏழ முடிச்சு போய் கட்டிய மனைவி உலகத்துல அனைத்துமே கடவுள் தாண்டா. ஒரு தெய்வம் இல்லாமல் ஒரு பொழுது போல பொழுது வெளியில காமத்திற்காகவே பெற்று ஏன்டா என் கற்பை கேட்கிறேன்.
நமக்கெல்லாம் ஒரு ஈவ இருக்கும் என்பது இல்லையா? என் கை தகப்பட்ட கிளை தப்பிக்கலாம். சொல்ல மாட்டேன். கட்டி அட பாவி, இதே ஒரு பெரிய பணால சரி. நீ நினைப்பது ஒரு கிழமை நடக்கவே நடக்காது. என்னால் கேட்க முடியாது. காவல் மூன்று வகை காவல். காவலை காவல். ஓடா சட்டாரை. அல்லாவை காவல். அட பாவி, எத்தனை முறை கேட்டாலும் முடியாது. உண்மையாக முடியாது. முடியாதுடா. பொம்பளை பொறுக்கி நாயே. பைத்தியக்காரி! நான் காலாளுக வேலையை கரத்தால் செய்யக்கூடிய பட்ட சிதைக்கு என்னை எட்டு உதைக்கிறார். பெண் புத்தி, பின் புத்தி என்பதை இப்போதே என்னுடைய மந்திர சக்தினால் உனக்கு ஒரு சாபத்தை சே, போத வாய முடி. உன் மந்திர சக்தியால் எனக்கு ஒரு சாபமா? உன்னுடைய சாபம் எல்லாம் என் காலுக்கு கீழே. அப்படியா? ஓ பைத்திய தாயே! இந்த ஏழை பெண் அபிராமிக்கு திருமணம் ஒன்று நடந்து திருமணம் ஒன்று நடந்து முதலிரவு அன்று முதலிரவு அன்று உன் கணவன் கலால் கணவர் கரமா உன் மீது பட்டவுடன் என் மீது பட்ட உடனே உலகத்திலே உலகத்திலே 4448 வியாதி ஊன் குறுகி குஷ்டம் பிடிக்க. ஆனால் இந்த உண்மை நீ எவரிடத்திலாவது உரைத்தால் யாரிடத்தையாவது சொன்னால் உன் கணவன் கணவர் அகால மரணம்